ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சாப்டரில் ஆப்ரேட்டிங் சைக்கிளை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 1 வீடியோ. உங்களுக்காக அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் சைக்கிள்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கேஷை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவாங்க. அதாவது பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனியாக இருந்தது அப்படின்னா அவங்க அவங்களோட கேஷை ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவாங்க இல்லையா. ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒர்க் நடக்கும் இல்லையா. ஸோ அதை பொருளாக தயாரிப்பாங்க. அந்த பீரியடை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்வோம். ஓகே, ஸோ ரா மெட்டீரியல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வேலை நடந்துகிட்ருக்கு. கடைசி அது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸு. ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் செஞ்சு முடிச்சாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேபிள் அப்படின்னா மரம்லாம் வாங்குறாங்க, அதுதான் ரா மெட்டீரியல். ஓகேவா, வுட்டு ரா மெட்டீரியல். அது வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டாக என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக உற்பத்தி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா அசம்பிள் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு டேபிள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஃபினிஷ்டு குட்ஸ். அதுக்கப்புறமா இந்த ஃபினிஷ்டு குட்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணுவாங்க. எல்லா டைமும் அவங்க கண்டிப்பாக கேஷ் சேல்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது என்னவாக இருக்கலாம், கிரெடிட் சேல்ஸு. ஸோ கிரெடிட் சேல்ஸாக இருந்தால் நமக்கு பணம் கைக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ டெட்டாஸ் அது. ஸோ சேல்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த டெட்டாஸ்கிட்ட இருந்து அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு கேஷ் கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஒரு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த கேஷ் இருக்குது இல்லையா, எந்த மாதிரி ஒரு சைக்கிளாக சுற்றி மறுபடியும் அவங்களுக்கு கேஷாகவே கன்வெர்ட் ஆகி கிடைக்கிது அப்படின்றது தான் ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேஷ் ரா மெட்டீரியல் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் ஒர்க் நடக்குது, ஃபினிஷ் குட்ஸ் ஆகுது, சேல்ஸ் பண்ணுறோம். அந்த சேல்ஸில் இருந்து அவங்களுக்கு கேஷ் எப்போ ரிசீவ் ஆகுது. ஸோ இதுக்கு ஒரு பீரியட் தேவைப்படும் இல்லையா. பணத்தை நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கும். ரா மெட்டீரியல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு போகிறதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கும். ஃபினிஷ் குட்ஸாக மாறுறதுக்கு ஒரு டைம் பீரியட் தேவைப்படும். பொருளை உற்பத்தி பண்ண உடனே அவங்களுக்கு சேல்ஸ் ஆகிடாது, கொஞ்ச நாள் கழித்து தான் சேல் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு டைம் பீரியட் தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த டெட்டாஸ் நமக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு டைம் பீரியட் தேவைப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் லென்த் இருக்குது இல்லையா, அதுதான் ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு சைக்கிளாக இருக்குது பாருங்கள். த லென்த் ஆஃப் டைம் ரெக்வயர்ட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் நான் கேஷ் அசட்ஸ் இன்டு கேஷ். ஸோ இந்த நான் கேஷ் அசட்ஸ் இருக்குது இல்லையா, இது கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன டைம் ரெக்வயர்ட் ஆகுது அப்படின்றது தான் ஆப்ரேட்டிங் சைக்கிள். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது நான் கேஷ் ஐட்டமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க, அகைன் அது கேஷாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்குது. டைம் ரெக்வயர்ட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் நான் கேஷ் அசட்ஸ் இன்டு கேஷ். ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சைக்கிள்னால் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்றது 2 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டிய கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் இந்த 2 லைன் மீனிங் எழுதிட்டு ஆப்ரேட்டிங் சைக்கிளுக்கு டயக்ராமும் வரையலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள் டயக்ராம் பார்த்திங்கன்னா இது ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்குரிய ஆப்ரேட்டிங் சைக்கிள் டயக்ராம். பார்த்திங்கன்னா ட்ரேடிங் கன்சர்ன் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு இது மாறும். நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காட்டினது தான் இங்கே நான் பிக்சராக கொடுத்துருக்கேன் ஆப்ரேட்டிங் சைக்கிளில். ஸோ பார்த்திங்கன்னா ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா, மேனுஃபேக்சரிங்னால் பொருளை உற்பத்தி பண்ணி அவங்க விற்கிறாங்க, அதனால இந்த மாதிரி அவங்களோட ஆப்ரேட்டிங் சைக்கிள். ட்ரேடிங் கன்சர்ன்றவங்க பொருளை மற்றவங்கக்கிட்ட இருந்து வாங்கி அதை அவங்க உற்பத்திலாம் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அவங்க சேல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்களோட கேஷை வச்சு அவங்க ஃபினிஷ் குட்ஸ் அவங்க வாங்குகிறாங்க, அதுக்கப்புறமா அந்த ஃபினிஷ் குட்ஸை சேல்ஸ் பண்ணுறாங்க. கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது அந்த டெட்டாஸ்கிட்ட இருந்து கேஷ் என்ன ஆகும், அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ ஒரு ட்ரேடிங் கன்சர்னோட ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. பார்த்திங்களா, ரொம்ப சிம்பிளான
ஆப்ரேட்டிங் சைக்கிள் ட்ரேடிங் கன்சர்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான டைம் பீரியட் தேவைப்படும். இந்த கேஷை வந்து அவங்க திருப்பி வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, நான் கேஷ் ஐட்டம்னு கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாதிரியான டைம் பீரியட் தேவைப்படும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள் இருக்கு இல்லையா, இதுக்கு வேறு என்னென்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் அப்படின்னும் சொல்லலாம், கேஷ் சைக்கிள் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, இது வந்து அதர் நேம்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் போடணும். இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிளோட பீரியட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்றது என்னது, நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கிறது தான். மீனிங்லேயே நம்ம சொன்னோம் இல்லையா, டைம் லென்த் ரெக்வயர்ட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் கேஷ். ஸோ இங்கே நம்ம வந்து அமௌண்ட்டெல்லாம் எடுத்து எழுத போகிறதில்ல, நம்பர் ஆஃப் டேஸ் தான் எடுத்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ இந்த நம்பர் ஆஃப் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் சைக்கிளில் வரைஞ்சதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் ஸ்டோரேஜ் பீரியட். இப்போ கேஷ் கொடுத்து அவங்க ரா மெட்டீரியல் வாங்குறாங்க அப்படின்னா உடனே அது ப்ரொடக்ஷனுக்கு போயிடாது. அந்த ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜில் கொஞ்ச நாள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பீரியட் என்னவோ அதை தான் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் ஸ்டோரேஜ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அந்த ரா மெட்டீரியல்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹோல்டிங் பீரியட். அந்த வேலை நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸாக எவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட இருக்குது, இமீடியட்டாக அது ஃபினிஷ்டு குட்ஸ் ஆகாது. ஸோ அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹோல்டிங் பீரியட் என்ன அப்படின்றத இதோட ஆட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டோரேஜ் பீரியட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளை உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து உடனே என்ன பண்ணிட மாட்டாங்க, சேல் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஸ்டோரேஜில் இருக்கும். அது எத்தனை நாள் அப்படின்ற நம்பர் ஆஃப் டேஸை கேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட். இந்த டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்துருக்கோம் இல்லையா, சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டு நமக்கு கையில் ரிசீவ் ஆகிறதுக்கு எவ்வளோ பீரியட் தேவைப்படுதோ அதை தான் நம்ம டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து கிரெடிட்டாஸ் பேமெண்ட் பீரியட். நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்போம் இல்லையா, அது கிரெடிட்க்கு வாங்கியிருந்தால் அந்த கிரெடிட்டாஸ் பேமெண்ட் பீரியடை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆப்ரேட்டிங் சைக்கிள் பீரியட். ஸோ இதுதான் நீங்கள் ஆப்ரேட்டிங் சைக்கிள் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்மேட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு பீரியட் இருக்குது இல்லையா, ரா மெட்டீரியல் எவ்வளோ நாள் ஸ்டோரேஜில் இருந்தது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹோல்டிங் பீரியட் என்ன, இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈஸியான ஃபார்முலா தான். எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மேட்டில் சொன்னது ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியட் இல்லையா. இந்த ஸ்டோரேஜ் பீரியடுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த எல்லா பீரியடுமே கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்முலா பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணுவோம். எல்லாமே ஆவரேஜ் தான். ஓகேவா, நீங்கள் யூஸ் பண்ண போகிறது எல்லாமே ஆவரேஜ் தான். இப்போ ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியடுக்கு ஃபார்முலா என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அதை வந்து நம்ம எதில் டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு அப்படின்னா எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் கன்சம்ஷன் இல்லையா. ஸோ ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு இன்ட்டு 365. இது நம்பர் ஆஃப் டேஸ் இல்லையா, 1 இயருக்கு 365 டேஸ். ஸோ இன்ட்டு 365ன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியட். இப்போ மற்ற பீரியடெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. ஸோ கீழே இனிமேல் வரப்போகிறது எல்லாமே ஆவரேஜ் காஸ்ட்டாக தான் இருக்கும், மற்றதெல்லாம் ஆவரேஜ் ஸ்டாக்காக இருக்கும். ஓகேவா, இப்போ ரா மெட்டீரியலுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸை நம்ம என்ன சொல்வோம், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹோல்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹோல்டிங் பீரியடுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இங்கே வந்து ஸ்டாக், இங்கே காஸ்ட்டு காமனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப்
ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட்டு. இங்கே எதோட காஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ ஆகுது, ஆவரேஜ் காஸ்ட் ப்ரொடக்ஷன் பெர் டே, ஒரு நாளைக்கு, ஓகேவா, இன்ட்டு 365. ஸோ இங்கேயும் ஆவரேஜ் ஸ்டாக் ஆவரேஜ் காஸ்ட்டு தான். ஆனால் அது என்ன, ரா மெட்டீரியலுக்கு ரா மெட்டீரியல் கன்சியூம்டு, ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஃபினிஷ் குட்ஸ் இல்லையா. ஸோ இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் ஹோல்டிங் பீரியடுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பீரியடு, ஹோல்டிங் பீரியட் என்ன வேணுன்னா சொல்லலாம். ஸோ இதுலேயுமே நீங்கள் என்ன வார்த்தை தான் யூஸ் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகேவா, ஸோ ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி உங்களுக்கு. மேலே ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டாக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க. ரா மெட்டீரியலாக இருந்தால் ரா மெட்டீரியல், ஒர்க்கிங் ப்ராக்ரஸாக இருந்தால் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இங்கே ஃபினிஷ் குட்ஸுன்றதுனால ஃபினிஷ் குட்ஸ். ஸோ கீழே என்ன தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் உங்களுக்கு நான், ஆவரேஜ் காஸ்ட் இல்லையா. ஸோ ஆவரேஜ் காஸ்ட், இங்கே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணணும், இங்கே நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா, ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் இது ஃபினிஷ் குட்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பெர் டே, இதுவுமே பெர் டே தான். ஓகே, ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்டு 365 இல்லையா. ஸோ இதுதான் 365. ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு அப்புறம் அதை சேல் பண்ணிவிடுவாங்க இல்லையா. சேல் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட். ஸோ இந்த டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியடுக்கு இந்த மூணுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஃபார்முலா. கலெக்ஷன் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை ஆவரேஜ் கிரெடிட் சேல்ஸ். இது வந்து என்னென்னா கிரெடிட் சேல்ஸ் இல்லையா, ரெண்டுமே ஆவரேஜ் தான் டிவைட் பண்ணுறோம். இங்கேயும் கலெக்ஷன் அப்படின்னும் போது அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ டிவைடட் பை ஆவரேஜ் கிரெடிட் சேல்ஸ் பெர் டே. ஓகே, எல்லாமே பெர் டே தான், கிரெடிட் சேல்ஸ் பெர் டே. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்டு 365 இல்லையா. ஸோ 65ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டாஸ் கலெக்ஷன் பீரியட் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன், கிரெடிட்டாஸ் கலெக்ஷன் பீரியடை மட்டும் மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த கலெக்ஷன் பீரியட் அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் வந்து என்னது டெட்டாஸ், ஸோ பர்ச்சேஸ் தான் கிரெடிட்டாஸ். அப்போ இங்கே ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்னால் இதுக்கு என்ன வரும் ஃபார்முலா, ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஓகே, ஸோ ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் டிவைடட் பை இங்கே கிரெடிட் சேல்ஸ்னால் இங்கே என்ன வரும் ஃபார்முலா, கிரெடிட் பர்ச்சேசஸ், ஆவரேஜ் கிரெடிட் பர்ச்சேசஸ் பெர் டே, எல்லாமே பெர் டே. ஓகே, ஸோ ஆவரேஜ் கிரெடிட் பர்ச்சேசஸ் பெர் டே இன்ட்டு 365. ஸோ ஃபார்முலா பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமே கிடையாது. இந்த மூணுத்துலேயுமே ஆவரேஜ் ஸ்டாக் தான் மேலே வரும், கீழே வந்து ஆவரேஜ் காஸ்ட்டு. ஸோ அது ரிலேட்டடாக மாறும், அவ்வளோதான். அதே மாதிரி கலெக்ஷன் பீரியட் அப்படின்னா ரிசீவபிள், பேயபிள், கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபார்முலாவை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம நாளைக்கு ஆப்ரேட்டிங் சைக்கிள் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.